கேரளாவில் விதவை ஓய்வூதியம் பெறும் மூதாட்டி மரியக்குட்டியின் மனு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற அரசின் நிலைப்பாடு அதிர்ச்சியளிப்பதாக கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த 78 வயதாகும் மரியக்குட்டி கடந்த 5 மாதங்களாக ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் விசாரித்தார். அப்போது இந்த மனு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். மேலும் ஓய்வூதியம் வழங்க போதுமான பணம் அரசிடம் இல்லை என்றும் விதவை ஓய்வூதியம் 1600 ரூபாயில் மத்திய பங்காக 300 ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். மனுதாரரை அவதூறாக பேசும் அரசு நிலைப்பாடு அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்த நீதிபதி, அரசுகளுக்கிடையேயான பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்குரியது அல்ல என்று கூறினார். மத்திய மாநில அரசுகள் பழியை இங்கும் அங்கும் மாற்றினால் மக்கள் இங்கு வாழ முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். இதனையடுத்து அரசியல் உள்நோக்கம் என்ற கூற்றை அரசு வழக்கறிஞர் திரும்ப பெற்றார். வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.